காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து தமிழக அரசு வழக்கறிஞர் உமாபதியுடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். காவிரி மேலாண்மை வாரியம் 4 வாரத்திற்குள் அமைக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய வழக்கறிஞரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சார்? அடுத்த 4 வாரத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. காவேரி மேல்பான்மை வாரியம், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை உடனடியாக நியமிக்கப்படணும். 4 வாரத்துக்கு அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு. ஓகே சார், இன்றைக்கி என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் தமிழகம் மற்றும் கர்நாடக தரப்பில் என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் முக்கியமாக வைக்கப்படுது சார்? முக்கியமாக கர்நாடகா சார்பில் தண்ணி எங்களால் கொடுக்க முடியாது, தண்ணி எங்கள்கிட்ட இல்லை, குறைச்சலாக தான் தண்ணி இருக்குது. அந்த ரிப்போர்ட்டு சூப்பர்வைசரி கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு நாங்கள் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறோம். அது வரைக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பேசினாங்க. அப்புறம் இந்த காவேரியோட ஃபைனல் ஆர்டர்லேருந்து நிறையா போர்ஷன்ஸை படித்து காமிச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு சார்பில் எங்கள் சீனியர் அட்வொகேட் வாதாடினாங்க. தண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், இந்த 3000 எங்களுக்கு போகாது, இந்த இதுக்கும் நாங்களும் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறோம். அப்புறம் மேனேஜ்மெண்ட் போர்டு பற்றி வந்தபோது நாங்கள் சொன்னோம் ஆல்ரெடி அப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்குது, அர்ஜென்ட்டாக கான்ஸ்டியூஷன் போர்டு ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் தீபக் மிஸ்ரா எல்லாத்தையும் கேட்டு ஜஸ்டிஸ் தே கேவ் அ டைரக்ஷன் டு கான்ஸ்டிடியூட் தி மேனேஜ்மெண்ட் போர்டு வித்தின் 4 வீக்ஸ் ஃப்ரம் டுடே. இப்போது அதாவது நேற்று காவிரி மேற்பார்வை உத்தரவை காட்டிலும் தமிழகத்திற்கு கூடுதலாக 12,000 கனஅடி தண்ணீர் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய தண்ணீர் தேவை இதன் மூலயமா எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் அது இப்போ டைம் பீயிங் 3000 6000 பண்ணியிருக்காங்க. நம்ம ஆப்ஜெக்ஷனை தெரிவித்து என்ன அடிஷ்னலாக என்ன வாட்டர் வேணுமோ we will place it before the court.